குடும்பத்தை எப்படி பிரச்சனை வருமானு பத்தி நினைக்கிறது இல்ல. ஆனா அதே மாதிரி இப்ப ஹஸ்பண்ட் வேற ஒரு கேர்ளோட தொடர்பு இருந்தா அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்யுமாண்டா அவ அப்படி இருக்க தந்த மனைவியும் அப்படித்தானே இருப்பான்னு சொல்லி மனசுல ஒரு சந்தேகம். ஏண்டா தான் அப்படி போறது, அதே மாதிரி இன்னொரு தந்த வைஃபும் அப்படி வரைக்க தந்த மனசையும் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். சில பொம்பளைகள் செய்யற தப்பால எல்லா பொம்பளைகளுக்கும் கெட்ட பேர் தான். அதுல ஆம்பளைகள் சுயநலவாதிகள், தங்கள விருப்பங்கள் சரி எல்லாத்தையும் தாங்க நிறைவேற்றி போட்டு எல்லாம் பொம்பளை பக்கம் தானே. இப்ப நீங்க அப்படித்தான் போகுது. சொல்ல வரீங்க ரெண்டு பேர்லுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா செல்வி? இந்த வாழ்க்கையில நீங்களோட இப்ப பாக்க போய் உண்மைக்கு நடக்கிற பிரச்சனையில அதிக பொம்பளைகள் இந்த போனால கெட்டு போயிட்டாங்க. நைட்ல சரி வைஃபோட இருக்கேக சரி பக்கத்துல இருக்கேக சரி நீ எங்க நிக்கிற வீட்டை இப்ப வரணும் அப்ப வைஃபுக்கு நீங்க எங்க யாருன்றத கேட்க சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப விலங்கு தானே ஹஸ்பண்ட் செய்யற பிள்ளையால சில மனைவி மேலும் தப்பான எண்ணத்துக்கு போறாங்க. அவர் இப்படி செய்ய நாங்களும் செய்தா என்னென்ன மாதிரி போறாங்க. உண்மையில செல்வி நீங்க சொல்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது சமூகத்துல நடந்திருக்கின்ற கருத்துக்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் நீங்க எவ்வாறு அவதானித்துக்கிறீங்க இல்லையா செல்வி? உண்மைக்கும் பார்க்க போன இந்த வாழ்க்கையிலேயே இதுதான் நடந்து இருக்கு. அப்படியா? நான் கல்யாணம் கட்டி 17 வருஷம், எனக்கு 16 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்போ ஒரு 2 வருஷமா எங்க ஃபேமிலியில ஒரே பிரச்சனை, இந்த போனாலதான் பிரச்சனை. உங்களோட கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? எங்க கணவர் சும்மா பிசினஸ் செய்திருக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கணவரை திருத்துவதற்கான முற்றுமுழுதான முயற்சியில் ஈடுபடுங்க. கட்டாயம் அவங்க திருந்து நல்ல வாழ்க்கை வாழுவாங்கன்னு நாங்கள் உங்களோட நம்பிக்கையா நிகழ்ச்சியில சொல்றோம். சரியா செல்வி? சொல்லுங்க யார் யாரெல்லாம் அவரை திருத்தி என்னத்துக்கு பொம்பளையில திருத்தணுமே முதல். சரி, இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்டு இருக்கவங்க எல்லாருமே கட்டாயம் திருந்ததுக்கு முயற்சி